அநேக நிச்சயங்கள் நம்மளோட தெய்வத்தை இல்லையா சொல்லுவோம். தினேஷ் எந்த வாஞ்சை உயர் செய்யோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தத்தாவே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தத்தாவே துடைத்திடுவார். ராஜேஸ்வரிய தம்பி, நல்ல தம்பி, நர்சிங் படித்து வேலை பார்த்தவர். இப்போது ஊழியத்தில் நாளும் அவர்கள் இருக்கிறார் கேள்விப்பட்டேன். அவசான் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட செய்வார். விசுவாச சோராது ஓடிடுவே. விசுவாச சோராது ஓடிடுவே. அருளோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அருளோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அப்படி ராஜேஸ்வரனுடைய 17-18 ஆண்டுகளாக ஊழிய பாதையில் இருந்திருக்கிறேன். இங்கு ஏறத்தாழ 4-5 வருடம் ஊழியத்தில் இருந்தார். இந்த கர்டன் போட்டிருக்கிற பகுதியில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி எந்த வேலைகள் சொன்னாலும் சுறுசுறுப்பாக செய்வார். ஆனால் அவருக்கு ரொம்ப பாரம் வாலிபர்களை சந்திப்பது. ஆகவே அதிகமாய் உபவாசம் எடுத்து ஒரு உபவாசம் இதை உண்மையாக செய்வார். கருமையான போதல் சொன்னது போல எதை சொன்னாலும் லார்ஜ் ஸ்கேல் ரொம்ப நல்ல செலவு பண்ணி செய்வார். கர்த்தர் அவரை ஏன் எடுத்துக்கொண்டார்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்தாபனத்தில் கடைசி கால சியோன் சபை சாது டேவிட் சுந்தரமணி ஐயா நல்ல ஒரு பரிசுத்தவான். அவர் கீழே ஏற்கால 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் நல்ல ஊழியத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டியது என்னன்னா, வாழ்வு வரும்போது அனுபவிக்கணும், தாழ்வு வரும்போது சிந்தனை செய்யணும், பிரசங்கி சொல்லணும். அதே வேளையிலே வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அருமையான ராஜேஷின் தாய் எப்பொழுதும் கண்ணீரோடு அழுது ஜபிக்கிற அருமையான தாயார் தாம்சனையா ஒருவர். ராஜேஸ்வரி போன வாரம் தான் நினைக்கிறேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் மிகுந்த அழுகையோடு வந்து சொன்னாங்க, அண்ணனுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப முடியலை. நம்ம நான் சொன்னேன், சபையின் சார்பாக
எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ செய்வோம். நீ ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத மறவாது என்று சொன்னேன். ஆனால் கர்த்தர் பறித்து கொண்டார். அவர் பறித்து கொண்டு போனார். அவரை தடுப்பவர் யார்? யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு. இந்த மாம்சம் முதலானவைகள் அழிந்தாலும் என் மீட்பரை கடைசி நாளில் அவர் நிற்பார் காண்பேன் என்று யோபு சொல்வது போல தம்பி ராஜேஷ் காண்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய மீட்பு மரிக்கவில்லை, மீட்பரும் மரிக்கவில்லை. என் மீட்பர் உயிரோடு. அப்ப மீட்பின் ஊழியத்தை செய்த, உயிர் மீட்சியின் ஊழியத்தை செய்த இந்த தேவனுடைய பிள்ளை பரிசுத்தவான் போதகர் மரித்தாலும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், God buries his servant and continue his work. தேவன் தம்முடைய தாசர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்வார். ராஜேஷ் அடங்கினாலும் ராஜேஷுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் அடங்கப் போவதில்லை. நாம் ஒதுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய இந்த கூடார், இந்த சரீரமாகிய கூடார் அழிந்து போனார். ராஜேஷ் தேவனால் செய்யப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீட்டில் இலைப்பாறும்படிக்கு போயிருக்கிறது. 2 Corinthiயர் 5 பார்க்கிறோம். நீதிமான் மடிந்து போகிறான். மடிந்து விட்டான் போல அவன் மடிந்து ஆண்டவர் தனக்கு நியமித்த இடத்திலே அவர் போயிருக்கிறார். 90ஆம் சங்கீதத்தில் ஏறத்தாழ 6 வார்த்தைகள் நாங்கள் கடந்து போகிறோம், கோபத்தால் போய்விட்டது, நீர் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். இப்படி தேவனோடு நெருங்கி பழகிய மோசே சொல்லுகிறார், நம்ம ஆயுசின் மேன்மை வருத்தமும் சஞ்சலம். ஆனால் இந்த வருத்தம் நிறைந்த வாழ்க்கையில், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில், கடந்து போகும் வாழ்க்கையில் ராஜேஷ் நேற்று நள்ளிரவு மரித்தார் அல்லது அதிகாலையில் மரித்திருப்பார். இவருடைய கிரியைகள் அவரோடு போனது. வெளிப்படுத்தி 14:13 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியம். அவருடைய கிரியைகள் அவரோடு கூட. ஆண்டவருக்காக தம்பி அவன் செய்த உபவாசம், எதையும் கருதாது அவன் செலவழித்த அவனுடைய பலன், கர்த்தர் அவருடைய கையில் கொடுத்த பணம், அவருடைய அலைச்சல், இதையெல்லாம் தேவன் பார்த்திருக்கிறார். ஒரு மனிதன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான். கை வைத்து அல்லேலூயா சொல்லி 40 வயது நெருங்கி டச் பண்ண ராஜேஷ், நான் சொல்வேன், செத்த சிங்கத்தை பார்த்து உயிர் உள்ள நாய் வாசிக்கிறேன். அவன் சிங்கம் போல வாழ்ந்தான். ஆனால் தேவ சமூகத்தில் இன்றைக்கும் அவன் சிங்கம் போல இருக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் லாசரு எப்படி தேற்றப்பட்டான், அதை போல அவன் தேவனுடைய சமூகத்தில் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். நல்ல ஒரு போர் வீரனாய் இயேசுவுக்கு தீங்கு அனுபவிக்க எல்லா அதிகாரம் இருக்கும். எல்லாம் தகுதியாகிறாது, எல்லாம் பக்தி உண்டாக்காது என்று போதகர் சொன்னது போல திருமணம் செய்யாமல் நல்ல ஒரு மகிமையான ஊழியத்தை இதில் நாம் கண்டுகொள்ள வேண்டும். தேவன் ஒரு நாள் தவறு செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஏன் தீங்கு வருமுன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு சபையிலே நல்ல தீர்க்கதரிசனம் சொன்ன வாலிப மகள் இருந்தார். அவள் அதிகமாக தீர்க்கதரிசனத்தின் மூலம் அநேகரை ஆண்டவருக்கு நேராக
கீழில் அவருக்கு பாம்பு கடித்து செத்து போனார். சபையை அவர் விடவில்லை. ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் சொன்னது, அவள் எனக்கு வேண்டும், அவளை விட்டு விடுங்கள். ஆனால் அந்த மக்கள் உடலை போராடி ஜெபித்தார். முடிவு என்னன்னா அவளுக்கு ஜீவன் வந்தது. ஆனால் சில வருடத்தில் அவள் ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ள போனார். ரொம்ப முக்கியம், ஏன் ஆண்டவர் இந்த தந்தையை எடுத்தார்? அவர் பாவம் செய்தார் என்று சொல்லவில்லை. நல்லா கவனிக்கிறோம். ஏதோ ஒரு தீங்கு, ஏதோ ஒரு நஷ்டம் வருவதற்கு தேவன் எடுத்துக்கொண்டார். ராஜேஷ் என்னும் இந்த செடி பழம் ஜீவ கனியை எந்த ஒரு திருடனும் பறிக்காதபடிக்கு, எந்த ஒரு பறவையும் குத்தி போகாதபடிக்கு, இது தானாக சிதைந்து விழாதபடிக்கு இந்த கனியை தோட்டக்காரர் நேற்று இரவு வைத்துக் கொண்டார். சாசி போராட்டம் தாக்கியதாக இருந்தாலும், மந்திரவாதங்கள் தாக்கியதாக இருந்தாலும், நான் ஆழத்தில் சுவாசிக்கிறேன், மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அதிகாரி இயேசு ஒருவரே. அவர் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் திறவுகோலை ஒரு 70-80 வயசுல உள்ளவங்க செய்த வேலையை அருமையான தம்பி ராஜேஷ் செய்தார். அவர் நம்மை விட்டு கடந்து போனார். இந்த திருப்பணி, அருட்பணி, இந்த ஊழியம் தொடரும். அந்த கடைசி கால சீயோன் சபையின் மூலம் நல்ல ஒரு அப்போஸ்தலர் தலைவராக இருக்கிறார். இஸ்ரேல் ஸ்தாபகர் சாது டேவிட் சுந்தரமணி ஐயா எனக்கு தெரியும். ஒரு பெரிய தியாகி. பல முறை அவரை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கிறேன். ட்ரெயினுக்கு போக காத்திருப்பார். இரவெல்லாம் இதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த வாழ்க்கையில் சில ஆண்டுகள் அதன் பின்பு தலைமைத்துவத்தை அவருடைய தம்பி பாஸ்டர் சோதிதராஜ் அழகாய் நடத்தி வருகிறார். அவருடைய வரவில் தேவனின் ஸ்தாபனத்தை இன்னும் நடத்துவார். இந்த சபையை நடத்துவார். தேவன் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன் நம்புகிற ஒரு கை வைத்து அழைக்க தம்பி வெற்றிடத்தை அருமையான தாம்சனையாவும் ராதாமாவும் முனேஷுக்கும் அன்புக்குள்ளே ராஜேஸ்வரிக்கும் சொல்வது, தேவன் இக்காலத்து பாடல்கள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நம்பர் 1, பரலோகத்தில் மகிமை இன்னும் வெளிப்பட கை வைத்து நம்பர் 2, இயேசு வரும் பொழுது, பிதாவின் மகிமையோடு வரும் பொழுது, இந்த ராஜேஷ் ஒரு பலவீன இதயத்தோடு வரப்போவதில்லை, மகிமையுள்ள சரீரத்தோடு வரப்போகிறார். வைத்து எல்லாரும் கையை வைத்து ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 0 போல நஷ்டமாய் மிக கண்ணீரோடு இந்த குடும்பம், உறவினர்கள் கேள்வியோடு இருக்கிறார். நான் என் ஊழியத்தை வாழ்க்கையை மைனஸ் ஆரம்பித்தோம், இன்றைக்கு எவ்வளவோ உயர்த்தியிருக்கிறார். இதை போல என் தேவன் இந்த குடும்பத்தை நிச்சயம் உயர்த்துவார், மகிமையை காண செய்வார், மகிமை மேல் மகிமை அடைய செய்வார். நீ வந்திருக்கிற விசுவாசிகள், அழுகிற உங்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்கிறேன், தேவன் ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல. 13 இருக்கிறது, நான் இப்பொழுது செய்கிறதை நீ அறியார். அவர் ஏன் இப்படி செய்தார்? ஏன் இவ்வளவு நஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். தேவன் இப்பொழுது நடந்து வருகிற வழியை நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆதியாகமம் 50:20-21 யோசேப்பு சொன்னது போல நிச்சயம் இதை நன்மையாக மாற்றுவார். இந்த நம்பிக்கையோடு என் அருமை தம்பி ராஜேஷ், மாஸ்டர் ராஜேஷ், உபவாச வீரம் ராஜேஷ்
நடக்கும் என போகிறோம். ஆகவே அந்த நிலையிலே எல்லாரும் எழுப்பி நின்று துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தர் என்னை கையில் தந்தார். மோசமாய்விடுமோ, இது தோல்வியாய்விடுமோ, இல்லை துக்கமாய்விடுமோ, இல்லை இது மகிமையாக மாறும். நான் சந்தோஷத்தோடு இந்த கண்ணீரை பார்த்தேன், இந்த அழுகையை பார்த்தது அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தம்பியை கோதுமை மணியால் விதைக்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கையை இந்த பாடல் நமக்கு துக்கத்தின்றே கர்த்தாவென்றே கையில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் அருமையானது. உறவுகளின் பார்வையில், குடும்பத்தின் பார்வையில், ஊர் மக்களின் பார்வையில், பிரஜாதிகளின் பார்வையில் இது வித்தியாசமாய் தெரியலாம். இன்று அதிகாலை அல்லது நேற்று நடு இரவில் இந்த ராஜேஷ் என்னும் ரத்தனத்தை, விலையேற பெற்ற முத்தை தேவன் தம் கையில் எடுத்துக்கொண்டதற்காக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொன்ன பவுல் கர்த்தரோ துணை நின்றது போல தகப்பனையும் தாயையும் சகோதர சகோதரியையும் ராஜேஷ் கைவிட்டது போல் தெரியலாம். அவர் இறுதி மூச்சு வரை கைவிடவில்லை. தேவன் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எல்லாரும் அந்நிய பாஷையில் நிலைந்து ஓ மாதார பாரதி ஆமா போறோ போறோ எல்லாரும் ஆண்டவரை நீ ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன், நீ ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன். இதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய கையில தருகிறோம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருடைய கையில, நியாயமாய் நடத்துகிற கையில, நியாயமாய் நிதானமாய் நடத்துகிற கையில எங்கள் சகோதரருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சரீரத்தோடு எந்த வல்லமையும் போராடக்கூடாது. அந்த இடம் முத்திரை போடப்படும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை இறங்கும்படி கெஞ்சுகிறோம். எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு விரோதமான போராட்டம் இந்த நேரத்தில் அழிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மணப்புறம் பகுதியில் போராடுகிற ஒரு வழியாய் வருகிற சத்ரு 7 வழியா ஓடும்படி எல்லாரும் நம்முடைய
சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனானவர், வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அந்த மணப்புறம் பகுதியில் வல்லமை இறங்கட்டும், அந்த சபையில் இறங்கட்டும். இந்த தோல்வியை நீ ஜெயமாய் மாற்றுவே, இந்த இழப்பை இன்பமாய் மாற்றுவே, இந்த நஷ்டத்தை அப்பா கஷ்டத்தை இந்த பாடை மகிமையாய் மாற்றுவே. ஹல்லேலூயா. என்ன என்றோ வழி